உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்றாங்க. நான் இங்கே தனியாக நின்றுட்டுருக்கேன், என் பக்கத்தில் எனக்கு நிற்கிறதுக்கு யாருமே இல்லை, கவலைப்படுறீங்களா? உங்களை அப்படியே விட்டுட மாட்டார், உங்ககிட்ட வருவார். அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார், உங்ககிட்ட வருவார். என் பிள்ளைங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, என் புருஷன் என்னை கண்டுக்கிறதே இல்லை, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா, என் சொந்தம் என்னை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களை அனாதையாக நிற்க விட மாட்டார். அவர் இருக்காருங்க, உங்களை கவனிக்க அவர் இருக்கார். உங்களை விசாரிக்க தேவன் இருக்கார். உங்கள் மேலே அன்பை ஊற்ற, பாசம் காட்ட தேவன் இருக்கார். திடீர்னு எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணுதுங்க. இல்லைங்க, தேவன் இருக்காருங்க, நீங்கள் அதை பார்ப்பீங்க. அவர் உங்களை தனியாக தவிக்க விட மாட்டாருங்க. ஒரு நாள் ஆகார் திடீர்னு வயிற்றில் குழந்தை இருக்கு ஆகாருக்கு, வீட்டில் சொல்லாமல் கில்லாமல் கிளம்பி போயிட்டான். சாராளுடைய கொடுமை தாங்க முடியல. அந்த வீட்டில் அவங்க புருஷன் தேடலை. ஐயோ, ஆகார் வயிற்றில் குழந்தை இருக்கே, எங்கே போனான்னு தேடலை. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஆகார் எங்கே? இந்த வீட்டில் இருந்த ஆகார் எங்கே? போய் வனாந்திரத்தில் கண்டுபிடிச்சாரு. பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டில் யாரும் உங்களை தேடலைன்னா பரவாயில்ல, தேவன் தேடுவார். உங்கள் வீட்டில் உங்களை மதிக்க யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தேவன் உங்களை கவனிக்கிறாரு. ஆகாரை தேட ஆரம்பிச்சிட்டாரு. ஆபிரகாம்லாம் தேடவே இல்லை, யாருமே தேடலை. ஆனால் தேவன் தேடி கர்த்தருடைய தூதனானவர் கரெக்டாக வனாந்திரத்தில் கண்டுபிடிச்சார். ஒரு நீரூற்று பக்கத்தில் ஆகார் வயிற்றில் குழந்தையோடு நின்றுட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போ, அதுதான் உனக்கு இப்பத்துக்கு அங்கே இருக்கிறதான் நல்லது. வயிற்றில் குழந்தை இருக்கு, நீ கிளம்பு. உனக்கு யாரும் நான் இல்லைன்னு நினைக்காது, அந்த வீட்டில் நான் இருக்கேன் உனக்கு தேடுறதுக்கு. உன்னை தேடி வனாந்திரம் வரைக்கும் வர்றதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு தேவன் வந்தார். தேவன் உங்கள் வீட்டில் உங்களை தேட, உங்களை கவனிக்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த வீட்டில் வச்சதே அவர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகார் கூட அப்படி தான் நினச்சா, நான் ஒரு அடிமை, இந்த வீட்டில் என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் தேடினாரா இல்லையா? அந்த வீட்டில் வச்சது யார்? தேவன் தான். ஆபிரகாம் வீட்டில் கொண்டு வச்சது தேவன் தான். நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த வீட்டில் உங்களை வச்சதே அவர் தான். எந்த தொழிலில் எந்த வேலையில் இருக்கீங்களோ அவர் தான் வச்சார். அவர் உங்களை தேடுவார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, அவர் உங்களை கவனிப்பார். அதே மாதிரி பாருங்களேன், நீங்கள் காயின் ஒரு அண்ணா ஒரு தம்பியை கொலை பண்ணிடுறான். அம்மா தேடலை, அப்பா தேடலை. ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். அம்மாவும் அப்பாவும் தேடலை, ஆனால் தேவன் வந்துட்டாருங்க. போய் கேட்குறாரு, அண்ணங்கிட்ட போய் கேட்குறாரு, எங்கே உன் தம்பி எங்கே? ஆதியாகமம் 4:9, ஆபேல் எங்கே என்றார். உடனே என்ன செய்தாயெல்லாம் கேட்குறாரு. உடனே என்னாச்சு, என்ன செய்தாய், ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்காக தட்டி கேட்க தேவன் இருக்காருங்க, கவலைப்படாதீங்க. தேவன் இருக்கிறார் உங்கள் பக்கத்தில். உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை பத்திரமா பாதுகாத்துப்பார். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். தைரியமாக இருங்க, நீங்கள் தனியாக இல்லை. உங்களை ஒவ்வொரு நொடியும் தேடுகின்ற, கவனிக்கின்ற, அன்பு காட்டுகின்ற தேவனோடு நிற்கிறீங்க. தைரியமாக நில்லுங்க, சரிங்களா? திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களை தேடிட்டே இருக்கிறீங்க. என் பிள்ளை நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் பிள்ளைங்களை விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அன்பு காட்டிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க இருக்கிற வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க வேலையில் உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க தொழிலில், அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க திக்கற்றவர்களாக விடாமல் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறீங்க. நன்றி அப்பா, கூட இருக்கிறீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க.
பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரண படுக்கைகளும், பரம்பரை வியாதிகளும் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. அப்பா, பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடாந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. திரும்பவும் பா நீங்கள் பூமிக்கு வருவீங்க 3வது தடவை கூட வந்து இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. 1000 வருடம் இங்கே தங்கி ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.